சொந்த காலில் நிக்கிறதோட அருமை யாருக்கு தெரியுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு 50 வயசு மிக்க ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல ஹிப் ஜாயிண்ட் இந்த இடுப்பு பந்துக்கின மூட்டுல இந்த பால்ல பிராக்சர் ஆகி வெளியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ஸ்க்ரூஸ் போட்டு இந்த பிராக்சரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த சர்ஜரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த ஸ்க்ரூ எல்லாமே அந்த பாலை விட்டு வெளில வந்து அந்த பால் டெத் ஆயிடுச்சு. அந்த பால் இந்த எலும்போட ஒன்று சேரல. அவங்க கிட்டத்தட்ட 8 மாசம் நடக்க முடியாம தன்னோட சொந்த வேலையிலான பாத்ரூம் போறது, எழுந்து போய் கிச்சன்ல சாப்பாடு சாப்பிட்றது, இந்த மாதிரி அத்தியாவசிய பணி கூட மற்றவங்கள சார்ந்திருக்க வேண்டிய, பெட்லேயே முடங்கி இருக்க வேண்டிய நிலைமையில கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நம்ம மருத்துவமனைக்கு வந்த அவங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அதிநவீன இடுப்பு மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சையோட பயனோட இந்த பால் பிளஸ் இந்த அஸ்டாப்லம் இருக்க இந்த கப்புன்னு சொல்ற இந்த கிண்ணத்தையும் செயற்கை முறையில் மாத்தின அடுத்த நாளே பேஷண்ட் தன் காலில் சுயமா நின்று நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாரத்துக்குள்ளாவே எந்த விதமான கருவி இல்லாம அவங்களாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப படியும் கூட ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அறிவியல் தந்த நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த செயற்கை மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை.